ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு செழுமையை எதிர்பார்க்கிறோம், ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். அது குறிப்பாக இந்த மே மாதம் எங்கு பார்த்தாலும் பயங்கரமான ஒரு வெயில், ஒரு குளிர்ச்சியாக ஒரு இடம் கிடைக்காதா, ஒரு நல்ல ஒரு மழை கிடைக்காதா, ஒரு செழுமையை பார்க்க முடியாதுங்கிற ஏக்கம் எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா மழை இல்லாதனால எல்லா பக்கம் பயங்கரமான வறட்சி, ஒரு செழுமை இல்லாத ஒரு சூழ்நிலை. வசனம் சொல்லுகிறது, நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய்னு சொல்லி. யார் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாங்க? யார் வற்றாத நீரூற்றை போல இருப்பாங்க? நிறைய நேரம் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அந்த வாக்குத்தத்த வசனத்தை சுதந்தரிப்பதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம மறந்துடுறோம். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? எப்படிப்பட்ட ஜனங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாங்க? எப்படிப்பட்டதான ஜனங்கள் வற்றாத நீரூற்ற போல இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது, நம்ம ஆசீர்வாதமா இருக்கோம்னா, நம்ம ஒரு நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டம் அப்படிங்கிறப்ப அப்படியே பச்சை பசேல்னு செழுமையா இருக்கும். வறட்சி நம்ம பார்க்கவே முடியாது. வற்றாத நீரூற்றுன்னு சொல்லும்போது எப்பயும் தண்ணி அங்கே ஊறிட்டே இருக்கு. ஒரு காலம் எந்த வெயில் வந்தாலும் எந்த ஒரு வறட்சி வந்தாலும் அந்த இடத்துல நீர் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, வசனம் அழகா சொல்லுகிறது, பசியுள்ளவனுக்கும் ஆகாரத்தை கொடு, ஆடை இல்லாதவனுக்கும் ஆடையை கொடு. ஒரே காரியத்தை தான் கடவுள் சொல்லுகிறார். யார் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய உதவிகளை செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கை தான் ஆசீர்வாதமா இருக்கு. ஒருத்தங்க பசியோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது வசனம் சொல்லி, நீ அவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. அப்ப யார் ஒருவர் உதவி செய்கிறார்களோ அவங்க வாழ்க்கை தான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும், வற்றாத நீரூற்ற போல இருக்கும். நான் உதவி செய்யாம கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தரனுக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேகர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஆகாரம் இல்லாம இருக்காங்க, ஆறுதல் இல்லாம இருக்காங்க, அன்பு இல்லாம இருக்காங்க, அரவணைப்பு இல்லாம இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்முடைய உதவிகளையும் நம்முடைய அன்பான வார்த்தைகளையும் ஆறுதலையும் நாம் கொடுக்கும் போது அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாங்க, வற்றாத நீரூற்ற போல இருப்பாங்க. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மே மாதத்துல உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்ற போல இருக்கும்னு சொன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாயிருங்கள். எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு மனிதர் பிறருக்கு உதவி செய்கிறார்களோ அவங்க குடும்பம் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள குடும்பமா இருக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, யார் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். அப்ப நம்ம எந்த அளவினாலே அளக்கிறோமோ அதே அளவினாலதான் ஆண்டவர் நமக்கு திரும்ப அளக்கிறார். அதனால நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறோம், தப்பு கிடையாது. செழுமையா இருக்கும்னு நினைக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கும் செழுமைக்கும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் பிறருக்கு உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆகவே இது வறட்சியான காலமா இருக்கலாம், செழுமை இல்லாத காலமா இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் பிறருக்கு உதவி செய்வோம் என்று சொன்னால் இந்த காலத்திலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வற்றாத நீரூற்ற போல, ஒருவேளை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல செழுமையாக வைத்திருப்பார். உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாயிருக்க எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.